நிறையா துரோகங்களை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. அதனால நிறையா மன உடைச்சல் ஆயிருக்கலாம். அது உங்களை எந்த அளவுக்கு வெகுவா பாதிக்குது சார்? அந்த மாரி துரோகங்கள் எல்லாம் சிலர் நமக்கு பண்ணும்போது. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், நிலை குலைந்து போக செய்கிற கால சூழல்கள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியங்களில் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், உறவு அன்பின் இழப்புக்கள். இது எல்லாமே மானுட வாழ்க்கையில் சகஜமான ஒரு விஷயம். இதையெல்லாம் துணிச்சலோடும், தைரியத்தோடும் யார் ஃபேஸ் பண்ணி போறாங்களோ, அவன் தான் பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணமிக்கப்படுவான். திமுகல துரோகம் இல்லையா? அதிமுகல துரோகம் இல்லையா? நாம் தமிழர்ல துரோகம் இல்லையா? தேமுதிகல துரோகம் இல்லையா? டிவிகேல துரோகம் இல்லையா? எல்லா கட்சி சார்ந்த அரசியல் தலைவர்களும் எல்லாரும் துரோகத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு துரோகம்ன்றது தனி மனுஷனுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் அந்த துரோகத்தை கடந்து தான் அவன் வந்திருப்பான். யூதாஸ் எப்படி இயேசுநாதரை 30 வெள்ளி காசுக்கு ஒற்றி கொடுத்தாரோ அது ஒரு துரோகம். அந்த காலத்திலிருந்தே தொன்று தொட்ட காலம் தொட்டு இன்று வரைக்கும் துரோகம் கடந்து போயிட்டு தான் இருக்கு. துரோகத்தை கடந்து போக பழகணும். பழகி வந்தாதான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். துரோகங்கள் ஒரு சில நேரத்தில் நமக்கு நிறைய வழி தரும். முதுகுல குத்துறது சொல்லுவாங்கல்ல, ஆமா. நம்ம கூடயே இருந்துட்டு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போவான் பாருங்க. அவன் பண்ற துரோகம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பெயினை கொடுக்கும்.